வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரி பிரச்சினையில் பார்லிமெண்டில் தமிழக கர்நாடக எம்பிக்கள் மோதலால் அமளி. புதிய திட்டங்களை தடுத்து நிறுத்த பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். குஜராத் நிலக்கரி சுரங்க கோப்புகள் பெட்ரோல் விலை உயர்வு விவகாரங்களால் ராஜ்யசபாவில் கடும் அமளி. அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் தொடர் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். காவிரியில் கர்நாடக அரசு அணைகள் கட்டுவதை தடுக்க வேண்டும் என தமிழக எம்பிக்கள் லோக்சபாவில் வலியுறுத்தினர். அதற்கு கர்நாடக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் அமளி ஏற்பட்டது. லோக்சபாவில் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை புதனன்று காவிரி பிரச்சினை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். காவிரி ஆற்றில் நீர்மின் திட்டங்களுக்காக புதிய அணைகள் கட்டவும், அர்காவதி, ஹேமாவதி ஆறுகளை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் கர்நாடக அரசு திட்டமிட்டிருப்பதாக தம்பிதுரை கூறினார். அந்த பணிகளால் காவிரியில் தமிழகத்துக்கு வரவேண்டிய தண்ணீர் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் தம்பிதுரை கூறினார். இது தொடர்பாக பிரதமருக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடிதங்கள் வாயிலாக கோரிக்கை விடுத்திருப்பதையும் தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய தம்பிதுரை, காவிரி படுகையில் புதிய அணைகளை கட்டுவதையும் திட்டங்களை நிறைவேற்றுவதையும் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். Chief Minister Tamil Nadu has written dual letters to Honorable Prime Minister regarding the Kaveri issue. This is a very serious matter. Regarding, Madam, I wish to bring to the Union Government urgent notice that an important issue related to the proposal of the Government of Karnataka to build reservoirs across the river Kaveri at Meghadodi for generation of hydroelectric power. And also, Madam, another important issue, Kaveri Niravi Nigama Limited, Government of Karnataka Enterprise has put up advertisements in newspapers inviting expression of interest for the restoration of and regeneration of the river Akravati and the modernization of the Hemadi river. Madam, if the proposals are taking like this, it will affect our Tamil Nadu. அதைத் தொடர்ந்து திமுக எம்பி டி.ஆர். பாலு காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்டும் பிரச்சினை பற்றி பேச ஆரம்பித்தார். உடனே சபாநாயகர் மீராகுமார், கச்சத்தீவு பிரச்சினை பற்றி பேசத்தான் தாங்கள் நோட்டீஸ் அளித்ததாகவும், எனவே காவிரி பிரச்சினை பற்றி பேச அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். இதனிடையே தமிழக எம்பிக்களின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக எம்பிக்கள் கோஷம் போட்டனர். அதற்கு எதிராக தமிழக எம்பிக்களும் சத்தம் போட்டதால் சபையில் கடும் கூச்சல் குழப்பம் நிலவியது. இரு மாநில எம்பிக்களும் சபையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷமிட்டனர். அவர்களை சபாநாயகர் மீராகுமார் சமாதானப்படுத்தி இருக்கைக்கு திரும்பச் செய்தார். காவிரி படுகையில் எந்த புதிய திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று பிரதமருக்கு ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா புதனன்றும் ஓர் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அர்காவதி ஆற்றை புனரமைக்கும் பணி மற்றும் ஹேமாவதி ஆற்றின் கால்வாய்களை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளை மேற்கொள்ள கர்நாடக அரசு திட்டமிட்டு பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இரு ஆறுகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள புனரமைப்பு பணிகள் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவில் குறிப்பிடப்படாத புதிய பணிகள் என்பதையும், அந்த பணிகள் நடுவர் மன்ற உத்தரவுக்கு எதிரானது என்றும் கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஹேமாவதி கால்வாய்களை புனரமைக்கும் பணிகளால் நடுவர் மன்ற இறுதி உத்தரவில் ஒதுக்கப்பட்டதை விட காவிரியிலிருந்து அதிக அளவில் தண்ணீரை கர்நாடகா எடுத்துக் கொள்ளும் என்றும், இதனால் தமிழகத்துக்கு தண்ணீர் வரத்து குறைந்து நீர்ப்பாசனம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் ஜெயலலிதா அச்சம் தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர் மன்ற உத்தரவை கர்நாடகா மீறவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டியது இன்றியமையாதது என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். எனவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் காவிரி படுகை பகுதியில் எந்த ஒரு திட்டத்தையும் கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தவும், அதோடு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங்கை கடிதம் மூலம் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். செவ்வாயன்றும் காவிரி பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியிருந்த முதல்வர் ஜெயலலிதா காவிரியில் கர்நாடக அரசு தடுப்பணைகள் கட்ட திட்டமிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதை தடுக்கும்படி வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி சுரங்க ஊழல் கோப்புகள் மாயமான விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் கடும் அமளி ஏற்பட்டது.
புதனன்று ராஜ்யசபா கூடியதும் போலி என்கவுண்டர் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் குஜராத் IPS அதிகாரி வன்சாரா முதல்வர் நரேந்திர மோடி மீது குற்றம் சாட்டியுள்ளது குறித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரச்சினை எழுப்பினர். முதல்வர் பதவியை மோடி ராஜினாமா செய்ய வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கு பதிலடியாக பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் நிலக்கரி சுரங்க ஊழல் கோப்புகள் மாயமான விவகாரத்தை எழுப்பினர். இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெறவும், சமாஜ்வாடி மற்றும் பகுஜன் சமாஜ் MPக்கள் அரசு பணி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கோரியும் கோஷங்களை முழங்கினர். ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கு தேசம் உறுப்பினர்களும் வலியுறுத்தினர். இதனால் சபையை ஹமீத் அன்சாரி ஒத்தி வைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் இப்பிரச்சனைகளால் கூச்சல் குழப்பமே நீடித்தது. இதனால் சபையை துணைத் தலைவர் குரியன் அடுத்தடுத்து ஒத்தி வைத்தார். லோக்சபாவிலும் நிலக்கரி சுரங்க கோப்புகள் மாயமான விவகாரம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரசு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் எழுப்பப்பட்டதால் அமளி ஏற்பட்டது. இதனால் லோக்சபாவும் ஒத்திவைப்பை சந்திக்க நேர்ந்தது. மத்திய மேற்கு வங்க கடலில் ஆந்திர கடலோரத்தை ஒட்டி ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் தொடர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வதைத்த போதும் செவ்வாயன்று இரவு சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் ரமணன், வெப்பச்சலனம் காரணமாகவே செவ்வாயன்று மழை பெய்தது என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். மேலும் மத்திய மேற்கு வங்க கடலில் ஆந்திர கடலோரத்தை ஒட்டி ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு பின் தொடர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ரமணன் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்ப சலனத்தின் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 15 சென்டிமீட்டர் செம்பரம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக காவேரி பக்கத்தில் 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருச்சி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்துள்ளதாக ரமணன் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பொருளாதார நிபுணர் ரகுராம் ராஜன் புதனன்று பதவி ஏற்றுக்கொண்டார். இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பதவி வகித்து வந்த சுப்பாராவின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக பொருளாதார நிபுணர் ரகுராம் கோவிந்தராஜன் புதனன்று பதவி ஏற்றுக்கொண்டார். மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமையகத்துக்கு பதவியேற்க வந்த அவரை ரிசர்வ் வங்கி துணை கவர்னர் KC சக்கரவர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். ரிசர்வ் வங்கியின் 23வது கவர்னராக பதவியேற்றுக் கொண்டுள்ள ரகுராம் ராஜனுக்கு 50 வயதாகிறது. ரிசர்வ் வங்கி கவர்னர்களில் இளமையானவர் என்ற பெருமைக்குரிய ரகுராம் ராஜன் இதற்கு முன் மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தத்தளிக்கும் சமயத்தில் ரிசர்வ் வங்கி கவர்னராக பொறுப்பேற்றுள்ள ரகுராம் ராஜன் 3 ஆண்டு காலம் பதவியில் நீடிப்பார். கடந்த மே மாதத்திலிருந்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 20% சரிவை கண்டுள்ளது. ஆனால் ரூபாயின் நிலையை ஸ்திரப்படுத்த ரிசர்வ் வங்கி இதுவரையில் எடுத்த நடவடிக்கைகள் எந்த பலனையும் அளிக்காத நிலையில் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டியது ரகுராம் ராஜனின் மிக முக்கிய பணியாக உள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி நடந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான 4ஆம் கட்ட கலந்தாய்வு புதனன்று சென்னை TNPSC அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் இளநிலை உதவியாளர், நில அலுவலர் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு 2012ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி தேர்வு நடந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான 4ஆம் கட்ட கலந்தாய்வு புதனன்று சென்னை TNPSC அலுவலகத்தில் நடைபெற்றது. கலந்தாய்வை பார்வையிட்ட TNPSC தலைவர் நவநீத கிருஷ்ணன் கலந்தாய்வில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார். கடந்த 7/7/2012 அன்று நடந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான 4ஆம் கட்ட கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. ரேங்க் அடிப்படையில் அவங்க விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கின்ற துறையில காலி பணியிடத்தில் நாங்க வேலை கொடுக்கிறோம். தேர்வில் வெற்றி பெற்று விரும்பிய இடத்தில் விரும்பிய துறையில் பணி கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கலந்தாய்வின் மூலம் பணி நியமனம் பெற்றவர் தெரிவித்தார். நான் 2012-13க்கான இளைநிலை உதவியாளர் பதவிக்காக எக்ஸாம் எழுதியிருந்தேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கலந்தாய்வு முறையில் இப்ப தேர்ந்தெடுக்கிறதால எனக்கு விருப்பப்பட்ட துறையை நான் இப்ப தேர்ந்தெடுத்தேன். 2 நாள் நடக்கும் இந்த கலந்தாய்வில் காலியாக உள்ள 574 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன.
வந்தவாசி அருகே பள்ளி வேன் சக்கரத்தில் சிக்கி 4 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. திருவண்ணாமலை வந்தவாசியில் உள்ள தனியார் பள்ளியில் மாலையிட்டான்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அபிநயா என்ற 4 வயது குழந்தை LKG படித்து வந்தாள். பள்ளி முடிந்து வேனில் குழந்தை வீடு திரும்பியது. வேனிலிருந்து அபிநயா இறங்கும் போது கீழே விழுந்த தண்ணீர் பாட்டிலை குழந்தை குனிந்து எடுக்க முயன்றது. அப்போது குழந்தையை கவனிக்காத ஓட்டுநர் வேனை இயக்கினார். இதில் அபிநயா வேன் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தாள். இந்த சம்பவம் குறித்து வந்தவாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே திருவண்ணாமலை ஆரணி அருகே இருசக்கர வாகனத்தில் தனியார் ITஐ சேர்ந்த 4 மாணவர்கள் சென்றனர். அப்போது சதுப்பேரிபாளையம் அருகே இருசக்கர வாகனம் வந்தபோது எதிரே வந்த தனியார் பள்ளி வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மாணவர்கள் 2 பேர் பலியாயினர். மேலும் படுகாயமடைந்த 2 மாணவர்கள் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் பெரும்பாலான அரசு கட்டடங்கள் ஏரிகளில்தான் அமைந்துள்ளதாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி பொன்மலைப்பட்டி பகுதியில் உள்ள மாவடி குளத்தை அரசின் உதவி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்பகுதி மக்கள், இளைஞர்கள் ஒன்று கூடி தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். கடந்த ஜூன் 14ஆம் தேதி குளம் தூர்வாரும் பணி துவக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பணி முழுவதுமாக நிறைவடைய உள்ளது. இதனிடையே மக்களின் சேவையை பாராட்டி மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீயும் குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். இந்நிலையில் பொதுமக்களே இணைந்து குளம் தூர்வாரியது குறித்து அறிந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி புதன்கிழமை அன்று அந்த குளத்தை பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகளில் அரசு கட்டடங்கள் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் 39,000 ஏரிகள், அதாவது இந்த தண்ணியை பாய்ச்சி விவசாயம் பண்ணக்கூடிய ஏரிகள் மட்டும் 39,000ன்னு, இப்போ 39,000 ஏரிகள் இருக்கான்னு தெரியல. பல இடங்கள்ல அரசாங்க கட்டடங்களே இருக்கு. சேலத்தில் உள்ள ஒரு குளத்தை மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தூர்வாரப் போவதாக அறிவித்துள்ளது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் நம்மாழ்வார் தெரிவித்தார். மின்வாரிய மெத்தனத்தால் காற்றாலை மின் உற்பத்தி முடக்கப்படுவதாகவும் அதனால் மின் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் காற்றாலை சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் இறுதி வாரத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்றால் காற்றாலை மின் உற்பத்தி கை கொடுத்து வருகிறது. கடந்த சில தினங்களாக காற்றின் திசை மாறுபாட்டினால் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது. இதனால் சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் மீண்டும் அறிவிக்கப்படாத பல மணி நேர மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. காற்றாலை மின்சார உற்பத்தி குறைவே மின்வெட்டு அதிகரிப்பதற்கு காரணம் என்று மின்வாரியம் கூறி வரும் சூழலில் முழுமையாக இயங்க விடாமல் காற்றாலைகள் தடுக்கப்பட்டதே மின் உற்பத்தி குறைவுக்கு காரணம் என்று காற்றாலை சங்கத்தினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் காற்றாலைகளை முழுமையாக இயக்கினால் அடுத்த 1 மாதத்திற்கு மின் தட்டுப்பாடு இருக்காது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காற்றாலைகளை முழுமையா ஓடவிடல, நாள் முழுக்க ஓடவிடல, கிடைக்கிற மின்சக்திய மின்சார வாரியம் முழுமையா ஏற்றுக்கல அப்படிங்கறதெல்லாம் உண்டு. அடுத்த 30 நாளுக்காவது காற்றாலையே முழுசா ஓட விட்டு மின்சாரம் எடுத்துக்கிட்டு இன்னும் அடுத்த 1 மாசத்துக்கு நிச்சயமா காற்றாலை மின்சக்தி கிடைக்கும். அந்த கிடைக்கிற காற்றாலை சக்திய முழுமையா இவாக்குவேட் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் மக்களுக்கு கொடுத்ததுன்னா, ஆனா எங்க வேண்டுகோள் எல்லாம் அந்த 1 மாசத்துல கிடைக்கக்கூடிய காற்றாலை மின்சக்தியை முழுமையா எடுத்துக்கிட்டு மக்களுக்கு விநியோகிக்க வேணுங்கிறது தான். காற்றாலைகளை இயங்க விடாமல் மின்வாரியம் தடுப்பதால் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 10 கோடி ரூபாய் வீதம் கடந்த 66 நாட்களில் 660 கோடி ரூபாய் வரை காற்றாலை துறைக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,984 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,873 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 63 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 58,940 ரூபாயாக இருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட 32 அடி உயர விநாயகர் சிலை சிறப்பு பூஜைகள் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திண்டுக்கல்லில் கோபாலசமுத்திர கண்மாய் கரையில் பிரதிஷ்டை செய்வதற்காக திருப்பூரில் 350 டன் எடை கொண்ட விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டது. சிலைக்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாமக்கல், சேலம், கரூர் வழியாக ராட்சச கிரேன் மூலம் சிலை கொண்டு வரப்பட்டது. 32 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலைக்கு நவதானியங்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. உலகம் யாவும் எல்லாருடைய மக்களுடைய இதயங்களிலும் நிறைந்திருந்ததினால் இன்னைக்கு திண்டுக்கல்
சிவபெருமானுடைய வயிற்று பகுதியாகிய சிவ லம்போதரம் என்று சொல்லக்கூடிய தாத்திரிவனம் என்கின்ற இந்த திண்டீஸ்வரத்தில் வந்து சிலையை நிறுவும் பணியில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய விநாயகர் சிலையை பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களும் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.